காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். மாமா அழாத குட்டிமா. மாமா பிரியா சொன்னது கேட்டிங்களா மாமா? நான் சுத்தமானவ மாமா. எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? என்னால் இந்த சந்தோஷத்தை ஏய் அழாதடி. இல்லை மாமா, எனக்கு அழுகையில் பேச்சே வர மாட்டேங்குது. நான் நிறைய நாள் மாமா இதை நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன், அழுதுருக்கேன். வெளியே உங்ககிட்ட நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் மனசுக்குள்ளே எவ்வளவோ வேதனை இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஃபாரினில் படிச்சிருந்தாலும் எனக்கானவராக மட்டும் இருந்தீங்க. உடம்பளவுலையும் மனசளவுலையும் என் மாமா சொக்க தங்கம். ஆனால் நான் அப்படி இல்லையேன்னு குற்ற உணர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் குட்டிமா, அப்போ நான் நெருங்கி வரும்போதெல்லாம் நீ சந்தோஷமா இல்லையா? அப்படிலாம் இல்லை மாமா, நாங்கள் கூட சந்தோஷமாக தான் வாழ்ந்தேன். ஆனாலும் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு என்னாச்சு? இல்லை மாமா, அது ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஆனால் நான் தனியாக இருந்தனால அந்த நினப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு போல. குட்டிமா, எனக்குமே அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சுடி. நான் உன் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தா இந்த எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது, உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருக்காதுன்னு நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னால் தான் நீ இந்த நிலைமையில இருக்கியோன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன்டி. ஆனால் இப்போ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுப்பேன். ஆனாலும் என்னால் தான் உனக்கு அந்த நிலைமையோ அப்படின்னு நான் நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்கேன். அப்படிலாம் இல்லை மாமா. ஆனால் பாருங்களேன், நம்ம வருத்தப்பட்டு இருந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நான் நல்லா இருக்கேன் மாமா, தெளிவாக இருக்கேன். மனசில் ஒரு குழப்பமும் இல்லை. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? மொத்த பாரமும் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கும் தாண்டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டி. சரி குட்டிமா, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அழுதுட்ருக்க வேண்டாம். நீ ரெஸ்ட் எடு, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். எனக்கு ஒன்றும் இல்லை மாமா, நானும் வரேன். இல்லடி, இப்போ தான் எந்திரிச்சிருக்க. இன்னைக்கு கார்த்தி டாக்டருக்கு கல்யாணம். ஸோ அவரால் உன்னை பார்க்க முடியாது. நான் வெளியே இருந்து வேற யாராவது டாக்டர் வர வைக்கிறேன். அப்போ தான் உனக்கு எல்லாமே க்யூர் ஆயிருச்சான்னு தெரிய வரும். அட மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். என் பேச்சில் தெரியல. எனக்கு முழுசாக குணமாயிடுச்சு மாமா. நானும் வரேன். என் தங்கச்சி கல்யாணம் நான் இல்லாமல் எப்படி? இல்லடி, அது ஃபஸ்ட்டு உங்கள் முகத்தை இப்படி வச்சுக்காதீங்க, முதல்ல மூஞ்சி மாற்றுங்க. எனக்கு என்ன 2-3 முகமாக இருக்குது மாற்றுறதுக்கு? எனக்கு இருக்கிறதே ஒரே முகம். இந்த மொக்கைக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. இப்படி சோகமாக மூஞ்சி வச்சுக்காம முதல்ல சிரிங்க. சரி வாங்க, மேரேஜுக்கு போகலாம். போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மேடம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வாங்க. அதான் என் புருஷன் அழகாக ரெடி பண்ணி விட்டுருக்காரு. இதுக்கு மேலே நான் என்ன ரெடி ஆகணும்? மேடம், ரூம்குள்ளே தான் இருக்க போகிறீங்கன்னு நினச்சிட்டு ஃப்ளீட்லாம் ஒழுங்காக எடுக்காமல் சும்மா கட்டி விட்டுட்டேன். அதெல்லாம் இல்லை மாமா, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனால் எல்லாரையும் விட ஏன் பொண்டாட்டி தான் அழகாக தெரியணும். ஸோ மேடமோட ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அழகாக ஃப்ளீட் எடுத்து சாரி ஒழுங்காக கட்டிட்டு வாங்க. நான் அதுக்கு முன்னாடி அம்மாவை பார்த்துட்டு வரேன். அம்முவையா? எதுக்கு? அவளுக்கும் இன்னைக்கு மேரேஜில் ஒரு அண்ணனாக இருந்து முன்ன நின்று எல்லாமே நான் தானே செய்யணும். என்னது, அம்முக்கு இன்னைக்கு மேரேஜா? அப்போ விக்கிக்கும் இன்னைக்கு மேரேஜா? குட்டிமா, ஆர் யூ ஓகே? அம்மாவுக்கு இன்னைக்கு மேரேஜ்னா விக்கிக்கும் இன்னைக்கு தானே மேரேஜ் நடக்க முடியும். 2 பேத்துக்கும் தனித்தனியாகவே மேரேஜ் நடக்கும். ஏங்க லூஸ் மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. அம்மு, விக்கி, மீனா. ஏய் என்னடி ஆச்சு? நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணுங்கிற மாதிரி அம்மு, விக்கி, மீனா என்ன சொல்ல வர? ஏங்க மீனாவும் விக்கியும் லவ் பண்ணுறாங்க, அது தெரியாமல் அம்மு விக்கியை லவ் பண்ணுறா. விக்கிக்கும் அம்மு மேலே லவ் இல்லை, மீனா மேலே தான் லவ். கொஞ்சம் நிறுத்து, கன்ஃபியூஸ் ஆகுது. கொஞ்சம் தெளிவாக சொல்லு, யாருக்கு யார் மேலே லவ்? இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. விக்கியும் மீனாவும் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இது தெரியாமல் அம்மு விக்கியை லவ் பண்ணுறா. ஸோ இது 3 பேரோட லைஃப்பையும் அஃபெக்ட் பண்ணும். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். வாங்க. அப்போ என் தங்கச்சி வாழ்க்கை? நீங்கள் தானேங்க சொன்னீங்க தங்கச்சியா மீனாவன் வந்தா மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு. அது கரெக்டு தான். ஆனால் அம்மு ஏங்க அம்மு இன்னைக்கு கல்யாணம் நினைச்சுன்னா வருத்தப்படுவாதான்.
ஆனால் அவளை சமாதானப்படுத்த மொத்த குடும்பமும் இருக்கும். ஆனால் இந்த மேரேஜ் நடந்துச்சுன்னா அவங்க 3 பேரையும் அது பாதிக்கும். ஒரு பக்கம் மீனா தனக்கு பிடிச்சவன் கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுவா. ஒரு பக்கம் விக்கி பிடிக்காத லைஃப்குள்ளே வந்துட்டமேன்னு அவனும் ஃபீல் பண்ணுவான். இன்னொரு பக்கம் அம்மு மேரேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிய வந்தா எவ்வளோ கஷ்டப்படுவா. கரெக்ட். இந்த கல்யாணம் நினைச்சுன்னா அவள் ஃபீல் பண்ணுற டைம் கூட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நடந்துச்சுன்னா லைஃப் லாங் ஃபீல் பண்ணுவா. சரி, நீ சாரீலாம் கரெக்ட் பண்ணிட்டு வா, நான் போய் பார்க்குறேன். ம் குட்டிமா. ம் என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? மாப்பிள்ளையை கூட்டிட்டு வர சொன்னா ஆளாளுக்கு நின்று இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, மாலை எங்க? ஆச்சி, மாப்பிள்ளைக்கு சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவாராம். இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு தர்ணா பண்ணிட்டு இருக்காரு. ஓ, என்ன பண்றீங்க? ஆமா, உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு இவ்வளோ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதான். வேறாண்டி, உனக்கு வெள்ளி சொம்பு வேணுமா பித்தளை சொம்பு வேணுமா? எத்தனை வேணும் சொல்ல, நான் எடுத்து கொண்டு வந்து தரேன். ஆச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தயங்காத தம்பி, எந்த சொம்புனாலும் கேளு, நான் எடுத்துட்டு வரேன். அச்சச்சோ, முறைக்கிறாரே முறைக்கிறாரே. என்னாச்சு? எதுக்காக கல்யாணம் வேணாம்னு சொல்றீங்க? சாரி தேஜு, நீங்கள் என்ன சரவணான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் சரவணா இல்லை தேஜு, கார்த்தி. எனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு அந்த டேப்லெட் நீங்க சாப்பிடலையா? எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னதும் அனீஷும் டேப்லெட் பற்றி தான் பேசினாரு. நீங்களும் அதை பற்றி தான் பேசுகிறீங்க. அப்போது அந்த டேப்லெட்டில் என்ன இருக்குது? நான் கரெக்டான டேப்லெட் தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி உங்கள் மாமா பக்கா பிளான் போட்டிருக்காரு. டேப்லெட் கவரெல்லாம் மாற்றி உங்களுக்கு வேறு டேப்லெட் கொடுத்துட்ருக்காரு. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகமே வராது. அந்த ஆளை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் தேஜுவை கல்யாணம் பண்ணுங்க. இல்லை ப்ரோ, தேஜு என்னை சரவணன் நினச்சி தான் லவ் பண்ணாங்க. என்னை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சாங்க. நான் கார்த்தி. என்னால் எப்படி அவங்கள ஏற்றுக்க முடியும்? அப்போது நீங்கள் தேஜுவை லவ் பண்ணலையா? நான் அவங்கள லவ் பண்ணுறது உண்மைதான். ஆனால் அவங்க என்ன லவ் பண்ணலையே. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவளுக்கு இந்த உண்மையெல்லாம் முன்னாடியே தெரியும். இல்லை ப்ரோ, எனக்கு என்னமோ நீங்கள் பொய் சொல்கிற மாதிரி தெரியுது. அவங்க உரிமையாக ஏங்க வாங்கன்னு பேசும்போது எனக்கு என்னமோ சரவணன் நினச்சி தான் என்கிட்ட பழகிருக்காங்கன்னு தோணுது. என்ன நடக்குதுங்க? சரவணா காட்டியும் போட்டு குழப்புன்னு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. யாரா இருந்தாலும் சரி, உனக்கு இப்ப இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அவ்வளவுதானே? சரிப்பா, போ. எங்க பொண்ணு வாழ்க்கையே எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், டாக்டர் மாப்பிள்ள அது இதுன்னு இவ பேச்சு கேட்டுக்கிட்டு யாரையும் கூட்டிட்டு வராதீங்கன்னு. ஊருக்குள்ளேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருந்தா இந்நேரம் நம்ம பேச்சு கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான். மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏங்க, உங்க குழப்பெல்லாம் தீரணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் என் கூட வாங்க. சாரிங்க, நான் எங்கேயும் வரல. என்னை இப்படியே விட்டுருங்க, நான் கிளம்புறேன். இப்ப வர போறீங்களா இல்லையா? உங்ககிட்ட என்ன பர்மிஷன் கேட்கறது? நீங்க வந்துதான் ஆகணும், வாங்க. ஆமா, இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லல? ஏண்டி, உங்ககிட்ட ஒன்று சொன்னா அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எனக்கே அப்போ வந்து முடியும். அந்த அளவுக்கு ஏதாவது ப்ராப்ளம் எடுத்து வச்சிருவ. அதான் அப்படியே மறைச்சிட்டேன். யாரு யாரு? நான் ப்ராப்ளம் எடுக்கிறேன். ஏய் ஏய் ஏய், உடனே அப்படியே அண்ணியின் மாதிரி மாறாத. வயிற்றுல குட்டி பாப்பா இருக்கு, தெரியும்ல. அந்த ஒரு விஷயத்தால தான் இப்பவும் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்கிட்ட நீ உண்மையை மறைச்சதுக்கு இந்நேரம் உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு தெரியும்ல. என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் ரெடி தான்ப்பா. ரெடியா? எதுக்கு? இப்போ சொன்னியே என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு. எருமை எருமை, வயிற்றுல பாப்பா இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? முடியட்டுண்டி, 10 மாதம் அப்புறம் இருக்கு உனக்கு. சீ லூசு. ஏன் தம்பி, உனக்கு இந்த கல்யாணத்துல உண்மையாவே விருப்பம் தானா? என்னம்மா இப்போ போய் இப்படி கேட்குறீங்க? இல்ல தம்பி, பிறந்ததுலேருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன். உன் முகம் சின்னதாக வாடினா கூட எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு என்னமோ உனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு தோணுது. விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, கல்யாணத்தை நிறுத்திடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்பா எங்க? அவர் வரலையா? ம், அவரை பற்றி உனக்கு தெரியாதா? ஃபாரின்ல ஏதோ மீட்டிங்னு அவசரமாக கிளம்பி போயிட்டாரு. பையன் கல்யாணத்தை விட அவருக்கு ஒர்க்கு தான் முக்கியமா? அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தானே தம்பி, வீடு பார்த்துக்கலாம். சரி நீ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லையா? உன் முகமே சரியில்லை தம்பி. நமக்கு இந்த பணம் காசெல்லாம் முக்கியமே இல்லை தம்பி, போதுமான அளவு நம்மக்கிட்டே இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா இப்போவே சொல்லிடு, நிறுத்திடலாம். அம்மா, எப்படி இருக்கீங்க? அட அட அட, வாடி தங்கம், எப்படி இருக்க?
நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? வந்திருக்காங்களா இங்க? வந்திருக்காங்கம்மா. என்னடா கிராமத்துல இருந்து திடீர்னு இங்கே வந்துட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. இவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்டு என்ன பார்த்துக்கிட்டாங்க, கொஞ்ச நாள் நான் கஷ்டப்பட்டு அவங்கள பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரிடா, ஏதாவது உதவி வேணுனாலும் அம்மாட்ட தயங்காம கேளு. நீயும் வீட்டுக்கு வரது போகிறதெல்லாம் வச்சு பார்த்து என் பையன் ஒன்றை தான் கட்டுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்பவும் சிரிச்சு கலகலன்னு பேசி சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுப்பேன். ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு தான் என் வீட்டுக்கு வரணும்னு அவ்வளோ கனவு கண்டு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் இந்த பாவி பையன் உடச்சு போட்டான். அதுக்கு என்னம்மா, அம்மும் அப்படிதான். ரொம்ப ஜாலி டைப். உங்களுக்கு மருமகளா இல்லாம மகளாவே இருப்பா. நீ சொன்ன மாதிரி இருந்தா சந்தோஷம்தான். அந்த 2 பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்து இவனை தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் நிற்கிறேன். கூப்பிடும் போது நீ இவனை அழைச்சிட்டு வா. சரிங்கம்மா. என்னடி ஓவர பல காட்டிட்டு நிக்கிற? அதெல்லாம் அப்படிதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்கேன். பொய் சொல்லாதடி. எங்கேயோ ஓரமா நின்று நல்லா அழுதுட்டு வந்திருக்க. அதை மறைக்கிறதுக்கு இப்படி சிரிச்சு சிரிச்சு மழுப்புற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. 3 வருஷமா நம்மளையே நம்ம ஏமாத்திட்டு இருந்திருக்கோம். 3 வருஷமா உன் கூட பழகியும் இதுதான் காதல்னு நானும் உணரல, நீயும் உணரல. அது அப்படியே இருந்திருக்கலாம். எதுக்காக ஓ மனசுல இருக்கிறது நானும் என் மனசுல இருக்கிறது நீயும் தெரிஞ்சுக்கணும்? தெரியிற நேரத்துல நமக்கு நடுவில் உணராள். என்னால முடியல மீனா. இப்போ கூட ஊன்னு சொல்லு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரேன். எனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. உனக்கு வேணா கவலை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த குடும்பத்து மேலேயும் அம்மு மேலேயும் ரொம்பவே அக்கறை இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான். பல்ல கடிச்சிட்டு இரு, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாமா? பைத்தியமாடி நீ? மீனா, நீ என்னை இப்போ மிஸ் பண்ணிட்டினா அவ்வளோதான்டி, லைஃபே முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. நீ என்ன பேசியும் ஒரு பிரயோஜனம் இல்லை விக்கி. கொஞ்ச நேரம் தான், அமைதியா இரு. அப்போ எதுக்குடி இப்போ கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற? வெளியே போடி. வேணான்னு சொல்லுவாளாம், ஆனால் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாளாம். மனுஷனை பார்வையாலேயே கொல்றது. எதுக்காக எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற மீனா? வேணான்னா சொல்லிட்டு தூரமாக விலகி போயிடணும். பக்கத்தில் இருந்துட்டே கொல்லாதடி. இப்போ எதுக்காக இங்கே வந்த? உங்க அம்மா இங்க நின்றுட்டு இருந்தாங்க, பேசிட்டு போலான்னு வந்தேன். நம்பிட்டேன். இவனை மிஸ் பண்ண போகிறோம். கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கலான்னு வந்தியா? விக்கி, நீ ஓவர் திங்க் பண்ற. அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல. எப்படி உன்னால இப்படி சகஜமா பேச முடியுதுன்னு எனக்கு தெரியலடி. ஆனா சத்தியமா என்னால முடியல. இந்த நிமிஷம் கூட ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து இந்த மேரேஜ் நின்றாதானே ஆசையா இருக்கு. ஏய் லூசு, அழுதுட்டு இருக்க? என்னால முடியல மீனா. நேத்து அம்மு கிட்ட நானாவது சொல்லியிருப்பேன், அதையும் வந்து தடுத்துட்டேன். இப்பவும் கல்யாணத்தை நிறுத்தலாம்னு நினைக்கிறேன், அதையும் தடுக்கிற. என்னால முடியலடி. சாரி விக்கி. எப்பா எப்பா எப்பா, என்ன ஒரு காதல் காட்சி. நானும் காவியா கூட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலப்பா. அர்ஜுன் வாங்க. ஏய், மீனா மேல இவ்வளோ உயிரா இருக்க, அப்புறம் எப்ப என் தங்கச்சி கூட சந்தோஷமா வாழ்வ? ப்ரோ, என்ன பேசுறீங்க நீங்க? அர்ஜுன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? போதும் போதும், உங்க ஆக்டிங்கை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பேசினது அவ்வளோத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். அது மட்டும் இல்ல, காவியாவும் சொல்லிட்டா. காவியாவா? ஆமாடி, நானே தான். காவியா, நீ? காவியா, நீ நல்லா இருக்கல்ல? எப்படி அர்ஜுன்? காவியா எப்படி கண் முழிச்சா? அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போ உங்க கதைக்கு வருவோம். எங்க கதையா? என்னது? டேய் டேய் டேய், மத்தவங்க கிட்ட வேணா நடிக்கலாம்டா. அர்ஜுனை கூட நீ ஏமாத்திடலாம், ஆனா என்ன ஏமாத்தவே முடியாது. நான் ஹோமால இருந்து தான் எந்திரிச்சிருக்கேன். மண்டையில் அடிபட்டு பழசெல்லாம் ஒன்றும் மறக்கல. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் நல்லாவே கேட்டிருக்கேன். ஸோ என்கிட்ட ட்ராமா பண்ணாத. காவியா, ஆனா இவ மீனா, நீ என்ன சொல்ற? என்கிட்ட நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நம்புறேன். விக்கியை லவ் பண்றியா இல்லையா? என்ன அர்த்தம்? வாயை திறந்து சொல்லு. பண்றேன் அர்ஜுன். ஆனா ஏய், இந்த ஆனா உனாலாம் இங்க வேணாம். பேசாம இங்கே இப்படி 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க. அம்மு பாவம். எனக்கு என்னமோ காவியா சொல்றதுதான் கரெக்டுன்னு தோணுது மீனா. இங்கே இப்படியே மேரேஜ் பண்ணிக்கோங்க. வெளியே போனா அம்முவோட ட்ராமா, அப்புறம் எங்க அம்மா, மொத்த குடும்பமும் ஓவரா பண்ணுவாங்க.
என்ன அர்ஜுன், நீங்களே இப்படி பேசுறீங்க? அம்மு உங்க தங்கச்சி. அதனால தான் தைரியமா சொல்றேன். அவ என்னோட சிஸ்டர். அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ட் அம்மு ஒன்றும் இந்தியன் கல்ச்சர் படி வாழணும்னு ஆசைப்படுற பொண்ணே கிடையாது. அவளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1 வீக், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆயிடுவா. ஸோ அவளை பற்றிலாம் நீ கவலைப்படாத. இல்ல அர்ஜுன், இது ரொம்ப தப்பு. விக்கி, நீ என்ன சொல்ற? இல்லை பிரதர், எனக்கும் இதில் விருப்பம் இல்லை. எதுவாக இருந்தாலும் அம்மு கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வேணா. லாஸ்ட் மினிட்ல அம்மு கிட்ட போய் பேசணுங்கிற, அவ புரிஞ்சுக்கலைன்னா என்ன பண்ணுவ? புரியுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் காவியா. அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அப்புறம் நான் மீனா கழுத்துல தாலி கட்டுறேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம், நீங்களே பாத்துக்கோங்க. அழகே நான் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ மேரேஜ்ல ஓகேவா இல்லையா? உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம், கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் கூட என்ன தேவி, என்னால் பிடிச்சிருக்கா? ஏங்க, உன்னை தாலி உன்னை கட்டிட்டேங்க. தேடித்தானே இந்த ஏக்கம், இந்த ஒரு வழியா பாதை, சொல்லிட்டீங்கப்பா. இந்த பயணம், இந்த வாழ்க்கை ஆனதோ. அடடே காவியம்மா. ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. ஆனா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. நல்லா தான் இருக்க தங்கம். ஆமா, இப்பதான் சரியாச்சு. சரிடா. சரி விக்கி, வா, உன்னை மணமறைக்கு கூப்பிடுறாங்க. காவியம்மா, மீனாம்மா, விக்கி கூட்டிட்டு வாங்க. வா விக்கி, போலாம். ஹலோ, போதும் பார்த்தது. அங்க அம்மு கழுத்துல தாலி கட்ட போறானா, இங்க மீனாவை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். விளங்குன மாதிரி தான். என்ன காவியா இப்படி பேசுற? உன்கிட்ட வேற எப்படி பேச சொல்ற? கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கலினா அடுத்து நீங்க 2 பேரும் லைஃபை தொலைச்சிட்டு அழுதுட்டு இருக்க வேண்டியதுதான். நாங்க சொல்றத சொல்லிட்டோம். இதுக்கு மேல உங்க இஷ்டம். வாங்குங்க போலாம், என்னமோ பண்ணி தொலைட்டோம். டேய் டேய், வரதா இருந்தா சீக்கிரம் வா. ஃபீல் பண்ணிட்டு லேட்டா வராத, அப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சிரும். இது குடும்பமா இல்ல கூத்து பற்றியானே தெரியல. அப்பப்போ இப்படிதான் மண்டக்கல்ல மாதிரி பேசுவாங்க. அம்முவா மீனாவான்னு பிரச்சனை வரும்போது இவர் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாருன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு போறாரு. அதுக்கு தான் சொல்றேன், எவ்வளோ ஒரு நல்ல குடும்பம். இந்த ஃபேமிலியில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ போ விக்கி. நல்ல சீனு ஃபீல் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ அதுக்கு கூட முடியாத அளவுக்கு காவியா பேசிட்டு போயிட்டா. சரி, போறேன். ஏய், இந்த நேரத்தில் நீ என்ன போகாதன்னு தடுக்கணும்டி. அதை கூட பண்ண மாட்டேங்கிற. விக்கி நீ போ. சரி, அப்போ உன் இஷ்டம். இப்படியே அழுதுட்டு. என்ன விக்கி, மாப்பிள்ளை கடை வந்துருச்சு போல. அட போங்க ப்ரோ, நானே கடுப்புல இருக்கேன். ஏதாவது சொல்லிட போறேன். ஏண்டா, பிடிச்ச பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போற, இதுல என்ன கடுப்பு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்க போங்க. என்ன, விக்கி தம்பியோட அப்பா வரலையா? அந்த மனுஷன் ஒர்க்குன்னு சுத்துற ஆளு. இங்க வரதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக பெத்த பையன் கல்யாணத்துக்கு கூட வராமையா இருப்பாரு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. இந்த விக்கிக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லை போல. மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். சரி, நல்ல நேரம் தாண்டிட போகுது. பொண்ணை வர சொல்லுங்க. இதோ போய் கூட்டிட்டு வரோம்.